अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களிலெல்லாம் எழுந்தருளி ஆங்கே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்வதையே இயல்பாக உடைய திருமங்கை ஆழ்வார் முதலிலே வடநாட்டு திருப்பதிகளை எல்லாம் மங்களாசாசனம் செய்துவிட்டு தொண்டை நாட்டிலே அமைந்துள்ள திவ்ய தேசங்கள் பலவற்றையும் மங்களாசாசனம் செய்கின்றார். அப்படி செய்து வருகின்ற கிரமத்திலே திருக்கடன்மல்லை என்கிற திவ்ய தேசத்திற்கு அடுத்தபடியாக அந்த திருக்கடன்மல்லைக்கு சமீபத்திலேயே உள்ளதான திரு இடவெந்தை என்கின்ற திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார். இடவெந்தை என்ற அந்த திவ்ய தேசத்திற்கு பெயர் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் வராகப் பெருமான், அதாவது பிரளய காலத்திலே பூமி பிராட்டியை இரண்யாக்ஷன் என்பவன் அபகரித்து சென்று கடலுக்கு அடியிலே ஒளித்து வைத்திருந்த பொழுது அந்த பிரளயத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு வராகத்தினுடைய உருக்கொண்டு எம்பெருமான் அவதரித்தான் என்று அவன் பன்றியா என்று பாரகங்கண்ட பாழியான் என்று திருமங்கை ஆழ்வாரே அருளி செய்துள்ளபடி அந்த பன்றி உருக்கொண்டு அவளை மீட்டெடுத்தான். அப்படி மீட்டெடுத்த அந்த பிராட்டியை தன்னுடைய இடதுபுறத்திலே ஏந்தி கொண்டிருந்தான். ஆகையினாலே அவனுக்கு இடவெந்தை என்ற பெயர் ஏற்பட்டது. இடதுபுறத்திலே பூமி பிராட்டியை ஏந்தி கொண்டிருக்கிற எம்பெருமான் என்கிற பொருளிலே அந்த எம்பெருமானுக்கு இடவெந்தை என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் அது திரு இடவெந்தை என்றே இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த திவ்யதேசத்து எம்பெருமானுக்கு 10 பாசுரங்களை அருளி செய்கின்றார் திருமங்கை ஆழ்வார். ஆனால் இந்த 10 பாசுரங்கள் மிகவும் ஒரு விலட்சணமான முறையிலே அமைந்திருக்கின்றன. என்ன விசேஷம் என்றால், இதுகாரும் திருமங்கை ஆழ்வார் பாடின பாசுரங்கள் அத்தனையும் தாமான தன்மையிலே பாடிக்கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் அருளி செய்ய போகிற இந்த 10 பாசுரங்கள் இவருக்கு தாமான தன்மை நீங்கி ஒரு நாயக்கியினுடைய நிலையை அடைகிறார். இது ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே அவ்வப்பொழுது இந்த நிலையை நாம் பார்க்கலாம். நம்மாழ்வாருக்கும் இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுவதுண்டு. அதாவது எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய அளவற்ற பக்தி பெரும் காதல், அந்த கண்ணனுக்கே ஆமது காமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகவானையே இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறபடியினாலே ஒரு நிலையிலே அவர்கள் பகவானை நாயகனாகவும் அந்த நாயகனான பகவானுக்கு தங்களை நாயக்கியாகவும் நினைத்து கொண்டு பாசுரங்களை அருளி செய்வதுண்டு. இது பெண் தன்மையை ஏறிட்டுக் கொள்ளுதல் என்று கூட நாம் கொள்ள வேண்டாம். உண்மையிலே பார்த்தால் பகவான் ஒருத்தன் தான் புருஷோத்தமன். சயேவ வாசுதேவாசோ புருஷோத்தமஹா இதி உச்சதே ஸ்திரீப்பிராயம் இதரத் சர்வம் என்று அந்த பகவானை காட்டிலும் வேறுபட்டதான மற்ற ஜீவாத்மாக்கள் அனைத்துமே கூட பெண் தன்மை உடையவைதான் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இயற்கையிலேயே பெண் தன்மை உடைய ஆத்மா, அந்த ஆத்மாவான திருமங்கை ஆழ்வார் தம்முடைய ஆத்மாவினுடைய நிலையை உள்ளபடி உணர்ந்து பாசுரம் அருளி செய்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். இப்படி அந்த எம்பெருமானை நாயகனாக கொண்டு தன்னை நாயகியாக கொண்டு பாசுரங்கள் அருளி செய்கிற பொழுது திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டான அவருடைய பெயர் பரகாலர் என்பதில்லாவா, அந்த பரகாலர் என்கிற பெயரும் நீங்கி அவருக்கு பரகால நாயிகா என்கிற பெயரே ஏற்பட்டு விடுகிறதாம். அப்படி நாயகி நிலையிலே பாசுரங்களை அருளி செய்கின்ற பொழுதும் கூட இன்னும் 2 நிலைகளும் உண்டு என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது நாயக்கியினுடைய நிலையையும் கூட நாயக்கி சொல்லாமல் நாயக்கியினுடைய திரு தாயார் சொல்லுவதாக, நாயகியினுடைய தாயார், என்னுடைய பெண் பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கிறாளே என்று அப்படி அவளை பற்றி தாயார் சொல்லுவதாக பாசுரம், அந்த பாசுரங்கள் வெளிவருகின்றன. உண்மையிலே நாயக்கியாக பாசுரம் வந்தாலும் நாயகியினுடைய தாயார் சொல்லுவதாக பாசுரம் வந்தாலும்
அல்லது நாயகனுடைய தோழி சொல்லுவதாக பாசுரம் வந்தாலும் எல்லாம் ஆழ்வார் தான் அருளி செய்கிறார். ஆனால் ஆழ்வாருக்கே வெவ்வேறு நிலைகளிலே வெவ்வேறு விதமான பாசுரங்கள் வெளிவருகின்றன. அதிலே இந்த திருவிடவந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை குறித்து திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்கள் எல்லாம் நாயகி நிலையிலே, அதிலேயும் அந்த பரகால நாயகியை பற்றி பரகால நாயகியினுடைய தாயார் கூறுவதாக பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இப்படி இடவந்த எம்பெருமானிடத்திலே என்னுடைய மகள் ஈடுபட்டு கிடக்கிறாளே, எம்பெருமானே இவளை நீர் என்ன செய்ய போகிறீர் என்பதாக, என் செய்ய போகிறீர் என் செய்ய போகிறீர் என்று தாயார் அந்த எம்பெருமானை கேட்பதாக பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு புடையிலே பார்த்தால் நம்மாழ்வார் அவர் கங்குலும் பகலும் என்று ஒரு திருவாய்மொழி அருளி செய்தார். தம்முடைய திருவாய்மொழியிலே 10 பாசுரங்கள். அதிலேயும் அந்த பராங்குஷ நாயக்கார் அவருடைய திருத்தாயார் அந்த திருவரங்கத்து எம்பெருமானை கேட்கிறாள். இவள் திறத்து என் செய்திட்டாய் என் சிந்தித்திருக்கிறாய் என்று ரங்கநாதனை பார்த்து கேட்பதாக கங்குலும் பகலும் என்கிற திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. அதே போல ஒரு வகையிலேதான் இந்த திருவிடவந்தை பாசுரமும் அமைந்திருக்கிறது. பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் மிக அழகாக இருக்கின்ற அர்த்தங்களை நாம் பார்ப்போம். முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த நாயகி ஆழ்வாருடைய திருத்தாயார் அவள் சொல்லுகிறாளாம், என்னுடைய பெண் பிள்ளை உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள், இவளை நீர் என்ன செய்ய போகிறீர், உன்னுடைய மனத்தாலே இவளை குறித்து நீர் என்ன செய்வதாக இருக்கிறீர் என்று கேட்கிறாளாம். இவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்தவளும் நின்னாகத்திருப்பது மறிந்தும் ஆகிருமாக விடாளால் புகழயங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லுனின் தாழ்மயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணினந்திருந்தாய் இழந்த எந்த பிரானே. இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவந்தை எந்த பிரானே. இடவந்தை என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே, இவளை என்னுடைய மகளான இவளை பற்றி உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய், உன்னுடைய மனத்தாலே என்னதான் நீ நினைத்திருக்கிறாய், இவளை ஏற்றுக்கொள்வதாக திருவுள்ளம் பற்றி இருக்கிறாயா அல்லது இவளை கைவிட்டு விடுவதாக திருவுள்ளம் பற்றி இருக்கிறாயா, நீ சொல்லு என்று அந்த எம்பெருமானையே பார்த்து தாயார் கேட்கிறாளாம். அந்த எம்பெருமானை பார்த்து என்ன சொல்லுகிறாள் என்னால், உன்னுடைய திருமார்பிலே ஏற்கனவே பெரிய பிராட்டியார் எழுந்தருளி இருக்கிறாள், அதை இவள் அறிந்திருக்கிறாள் என்னுடைய பெண் பிள்ளை. ஆனாலும் கூட ஏற்கனவே எம்பெருமானுடைய அத்தனை அன்பையும் பெறுவதற்கு ஒரு பிராட்டி இருக்கிற பொழுது நம்மையும் அவன் ஏற்றுக்கொள்ளுவானோ என்று சிறிது ஐயப்பட வேண்டாமோ. ஆனால் அப்படி ஐயப்படாமல் உன் திருமார்பிலே பெரிய பிராட்டி இருப்பதை அறிந்தும் கூட இவள் உன்னிடத்திலே ஆசை வைத்திருக்கிறாள் என்று இப்படி சொல்லுகிறாளாம். திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை, இது பெரிய பிராட்டியாரை பற்றி சொல்லுகிற வார்த்தை. இது திவளும் வெண்மதி என்னால், மதி என்றால் சந்திரன், வெண்மதி என்றால் வெள்ளவெளேர் என்று இருக்கிற சந்திரன், திவளும் வெண்மதி என்றால் மிக்க ஒளியுடைய சந்திரன். அந்த சந்திரனை போன்ற முகத்தை உடையவள் பெரிய பிராட்டியார் என்றால், பெரிய பிராட்டியாருக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றாலும் கூட வெறும் சந்திரனை உதாரணமாக சொல்ல முடியாது என்கிறபடியினாலே பல பல அடைமொழிகளை சேர்த்து திவளும் வெண் மதி என்று சொல்லி அப்படிப்பட்ட திருமுகத்தை உடையவளான அறிவை, அறிவை என்றால் ஒரு பெண் என்று பேரிளம் பெண் என்று சொல்லுவார்கள். அதாவது அறிவை என்றால் 25 வயதுள்ள ஒரு பெண்ணைத்தான் அறிவை என்று சொல்லாலே சொல்லுவார்களாம் தமிழ் இலக்கியங்களிலே. எம்பெருமான் எப்பொழுதும் யவ்வன பருவம் உடையவனாய் இருக்கிறபடியினாலே அவனுக்கு ஏற்ற பிராட்டி இவளும் அந்த பருவத்தை உடையவளாய் இருக்கிறாள். அப்படிப்பட்ட அவள் செழுங்கடல் அமுதினில் பிறந்தாள் என்று, செழுங்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து அமுது வந்தது, அந்த அமுதையும் கடைந்த பொழுது பிராட்டி வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அமுதில் வரும் பெண்ணமுதான பெரிய பிராட்டி அந்த அறிவை, அந்த அமுதில் வரும் பெண்ணமுதான பிராட்டி அவள் நின் ஆகத்து இருக்கிறாள். அது இருப்பதும் அறிந்தும் அதை தெரிந்து கொண்டும் ஆகிலும் இவள் என்னுடைய பெண் பிள்ளை, இவள் ஆசை விடாளால், உன்னிடத்தில் இருக்கிற ஆசையை விடமாட்டேன் என்கிறாள். அந்த பிராட்டி அருகிலே இருப்பதனாலே நிச்சயமாக அவள் நமக்காக புருஷகாரம் பண்ணி நம்மை அவனோடு சேர்த்து வைப்பாள் என்று அவள் திருமார்பிலே இருப்பது காரணமாகவே அவள் இன்னும் அதிகமாக உன்னை விரும்புகிறாள் என்று தாயார் சொல்லுகிறாளாம். ஆகிலும் ஆசை விடாளால்
என்னுடைய பெண் பிள்ளை அவள் எப்படிப்பட்டவள்? குவளையங்கண்ணி, தாமரை போன்ற கண்களை உடையவள், அல்லது கோளை போலே நல்ல அழகிய கண்கள், கோளை மலர் எவ்வளவு அழகா இருக்கிறதோ அதுபோல அழகிய கண்ணை உடையவள். கொல்லியம்பாவை, கொல்லியம்பாவைனா கொல்லிமலையிலே ஒரு பாவை இருக்கிறதாம், அது மிக மிக அழகாக இருக்கிறதாம். பண்டை தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லையில் நின்ற எழிலினும் கற்பினும் கொல்லியம்பாவையை சொல்லினர் புலவோர் என்று இப்படியெல்லாம் தமிழ் இலக்கியங்களிலே எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி கொல்லியம்பாவை போலே மிக அழகாக இவள் இருக்கிறாள். கோளையங்கண்ணி கொல்லியம்பாவை, அவள் நின் தாழ்நயந்திருக்கிறாள். உன்னுடைய திருவடிகளையே அவள் விரும்பி இருக்கிறாள். வேறு எதையும் அவள் விரும்பவில்லை. உன்னை தவிர வேறு எதையும் விரும்பாமல் உன் திருவடிகளையே விரும்பி இருக்கிறாளே. இவள் திறத்தில் என் நினைந்திருந்தாய், என்னதான் நீ நினைத்திருக்கிறாய்? சொல்லு, நின் தாழ்நயந்திருந்த இவளை என்ன நினைந்திருந்தாய் சொல்லு. இடவந்தை எந்தை பிரானே என்று திரு இடவந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தொழியிருக்கிற எம்பெருமானே, ஒரு பிராட்டியை, அதாவது திருமார்பிலே உடையவனாய் இருக்கிறான். அந்த பூமி பிராட்டியை இடதுபுறத்திலே ஏந்தி இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது இவளும் உன்னிடத்திலே ஆசை வைத்தால் அவளை நீ என்ன செய்ய போகிறாய்? அவளை நீ அனுகிரகம் செய்ய போகிறாயா அல்லது அவளை கைவிடப் போகிறாயா என்பதை நீயே சொல்லு என்று இப்படி கேட்பதாக. இதிலே உட்பொருளை நாம் பார்த்தோமானால் அந்த பிராட்டிமாரோடு கூடியிருக்கிற எம்பெருமானிடத்திலே மிகவும் ஆசை வைத்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவரை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இப்படி தாயார் வார்த்தையாக தாமே வெளியிடுவதாக அப்படியும் நாம் அர்த்தம் கொள்ளலாம். இப்படி அந்த பரகால நாயகியினுடைய நிலையை தாயார் வர்ணிப்பதாக அமைந்துள்ள பாசுரம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.